ஃபைனலாக ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க குழந்தை சாவோட விளிம்பில் இருக்கிறா. அதனால எல்லார்கிட்டையும் போய் குழந்தைய காப்பாற்ற சொல்லி ஹெல்ப் கேட்க, ஆனால் யாருமே கொஞ்சம் கூட இறக்கம் காட்டல. ஃபைனலாக அந்த குழந்தையோட அப்பாவே சோவையும் கொண்டுட்டு அவங்க குழந்தையோட பாடியையும் தூக்கிட்டு போயிடுறாரு. பட் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க குடும்பம் இனி ஆண் வாரிசே இல்லாமல் அழிஞ்சு போயிடும்னு ஒரு சாபம் கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க. இப்போ 200 வருஷம் ஆகியும் இன்னும் சோவால அந்த வழியை மறக்கவே முடியல. இங்க அதே டைம் இவனோ தியேட்டருக்கு வராததால மிரா மட்டும் தனியாக உட்காந்து மூவி பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ அவளை அட்டாக் பண்ண அந்த பேர் ரெடியா இருக்க, மேன்வலும் இங்க அதுக்குள்ளே சான்சன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அதனால 2 பேரும் அந்த தியேட்டருக்கு வேகமா போய் பார்த்தா மிராக்கு எதுவுமே ஆகல. ஆனா அவளை தேடி வந்த இவனோ இப்போ அந்த மோசமான பேய் கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்போ அவனை கீழே தள்ளிவிட்ட பேய் அப்போ அங்க வந்து மேன்வோல் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். திடீர்னு லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆக பார்த்தா அங்க இவனோ தரையில மயங்கி கிடக்குறான். ஆனா மிராவும் அவனும் ஒன்னா இருக்கிறத மேன்வோலால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. சோ இப்போ சான்சங் அது எல்லாமே பாஸ்டா நடந்தது, அதுக்காக நீ இவங்க மேல கோவத்தை காட்டக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொல்றான். மேன்வோல் பாஸ்ட்ல கோச்சங்க கொல்ல போகும்போது அவன் யோனோ சாவுக்கு காரணமா இருந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே, நான் உன்னை இந்த வெட்டிங் ட்ரெஸ்ல நிறைய டைம் இமேஜின் பண்ணிருக்கிறேன்னு சொல்ல மேனுவல் அதை எதையும் கேட்க ரெடியா இல்ல. அதனால கோச்சங் அவளோட வாழை பிடிச்சி அவனை குத்திக்கிறான். அப்படியே மேனுவலை ஹக் பண்ணிட்டு இதுதான் நம்மளோட முடிவுன்னு சொல்லிட்டு அதே இடத்துல இறந்தும் போயிடுறான். மேனுவல் எந்த அளவுக்கு இவனை வெறுத்தாலோ அதே அளவுக்கு இவனை லவ்வும் பண்றா. ஆனா அவளுக்கு நடந்த துரோகத்தினால அந்த அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டுட்டு தப்பிச்சு போயிடுறா. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் இவளுக்கு சாபமா மேகோ இவ கையில இந்த 3 ஹோட்டல்ல கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் சான்சங்கும் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ணதான் மேகோ அனுப்பியிருக்காங்க போலன்னு சொல்லிட்டு மேனுவலை சமாதானப்படுத்துறான். அதே டைம் ஒரு சின்ன பையன் 3 ஹோட்டலை தேடி பஸ்ல ஏறுறான். அவன் அப்படியே நேரா ஹோட்டலுக்குள்ள வந்து நான் என்னோட அம்மாவை பார்க்கணும்னு ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்றான். இவ்வளவு நேரமும் அவன் பேய்னு நினைச்சு பேசிட்டு இருந்தச்சோ அவனை டச் பண்ணதும் அவன் ஒரு மனுஷன்னு தெரிஞ்சு ஷாக் ஆகி போறாங்க. ஆக்சுவலா அந்த சின்ன பையனோட அம்மா பேய் தான் அவன் கனவுல போய் 3 ஹோட்டலை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் அவன் இங்க வந்திருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்ட சான்ஸும் அவன் கிட்ட பேசி எப்படியாச்சும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறணும்னு நினைக்கிறான். ஆனா அப்போ திடீர்னு அந்த பையன் காணாம போயிருக்க இப்ப எல்லாரும் சேர்ந்து அவனை தேடுறாங்க. அப்ப கேவுக்குள்ள ஒரு கார் போறத பார்த்த சான்சன் அதுக்குள்ளதான் அந்த சின்ன பையன் இருப்பான்னு நினைச்சிட்டு அடுத்த லைஃப்க்கு போற பிரிட்ஜ் கிட்ட ஓடி போயிடுறான்.